ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்தே இல்லாம உடனடி வடை எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். எதை வச்சு பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். இது அருமையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா மேல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். உளுந்து ஊற வச்சு டைம் வேஸ்ட் பண்ணி அரைச்சி அது பதமா எடுத்து வடை சரியா வந்தாதான் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே வேணாம், சட்டுன்னு பண்ணிடலாம் வாங்க 10 நிமிஷத்துல. இந்த மாதிரி உடனடி வடை எப்படி செய்ய போறோன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செம்ம அட்டகாசமா இருக்கும். இப்போ வடை செய்யணும்னாலே முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இதுக்கு அப்படி தேவையில்லை. திடீர்னு பசங்க கேட்டாலும் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி அந்த மேலே ஒரு கிறிஸ்பியான கோட்டிங், உள்ள நல்லா சாஃப்டாக மெதுவடை சூப்பராக பக்காவாக வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்குறோன்றதை பார்க்கலாம். முதல்ல முக்கியமாக நம்ம இந்த வடைக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தா அரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்துக்கு பதில் நம்ம அரிசி மாவை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பச்சரிசி மாவு, நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்பம் எதுக்கு ரெடி பண்ணியிருந்தாலும் அந்த மாவு எடுத்து வச்சுக்கலாம். இது பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கக்கூடாது, அதால் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மோர் மத்து வச்சு கூட நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அப்படியே தயிர் எடுத்து போடும்போது ஏட ஒரு மாதிரி திட்டு திட்டாக இருக்கும், அதால் தான் நான் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இப்போ அடுப்பை நான் பற்ற வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாணலி ஒன்று வச்சுக்கலாம். அதில் பச்சரிசி மாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா அடித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துறோம். இப்போ தயிர் சேர்த்துட்டோம். மாவு பார்த்தீங்கன்னா நம்ம 200 ml கப்பு இருக்குது பாருங்கள், அதில் 1.5 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வடைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த ஸ்டெப் பண்ணும்போது அடுப்பு பற்ற வைக்க வேணாம். நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும்னு இல்லை, நம்ம தோசை மாவு இருக்கும் பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம்னா கட்டி விழுந்துடும். அதால் தான் நம்ம இந்த ப்ராசஸ் முதல்ல அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி எக்ஸ்ட்ரானாலும் கம்மியானாலும் ஒரு தப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதால் தான் அளந்து ஊற்றணும்னு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். தண்ணி எக்ஸ்ட்ரானாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர அதால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இட்லி மாவு தோசை மாவு அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இட்லி மாவு இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். தோசை மாவு கன்சிஸ்டன்சி நம்ம கரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் கை விடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கிறேன். இது கட்டி பட்டுடும்ன்ற பயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம அது வேக வேக என்ன ஆகும்னா நல்லா ஒன்றா சேர்ந்துக்கும், கட்டி விழாது. இப்போ பாருங்கள், லைட்டாக டைட் ஆகுது. இந்த டைமில் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படி கிளறி கொடுத்துட்டே இருந்தால் மாவு வெந்துடும், நல்லா திரண்டுக்கும். இந்த மாதிரி வேகிறதுனால தான் நான் சொன்னேன், தண்ணி எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த வேகிற டைம் எக்ஸ்ட்ரா கூடுதலாகவோ இல்லை கம்மியாகவோ ஆகும், அவ்வளோதான். மாவு நல்லா இதில் வெந்துடும்.
அப்போ வந்து வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன். நான் நிறுத்திட்டு இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாகிருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து அடுப்பை நிறுத்திடுறேன் நான். இப்போ வந்து பொடியை கட் பண்ண வெங்காயம், மாவு நல்லா நம்ம அந்த வடை மாவு பதம் வந்ததும் நிறுத்திடுங்க. மாவு நல்லா வெந்துருச்சு. இப்படி பாருங்கள், கையில் தொட்டோம்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும் மாவு. நல்லா அந்த பதத்துக்கு இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இது ஆறுனதும் வந்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம போட்ட அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வடை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும் பாருங்கள். இந்த வடை மாவு அளவுக்கு நம்ம வர்ற வரையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் அடுப்பை நிறுத்திடுங்க. நல்ல மாவும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், வடை போட ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கையில் தண்ணி தொட்டுக்கிறேன். தண்ணி தொட்டுட்டு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம மாமூலாக வடை தட்டுற மாதிரி போட்டு இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். வாழை இலை இல்லை பாலித்தீன் கவரு அது ஏதாவது வச்சு கூட நீங்கள் இப்படி தட்டிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம மெதுவடை வந்து நம்ம உளுந்து ஊற வைக்கணும், ஐயோ டைம் வேறு இல்லையே அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து இதை பண்ணிக்கலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பராக வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே அரிசி மாவுன்றதுனால உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நான் கிள்ளி காட்டுறேன். நான் நல்ல மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாவ், எவ்வளோ அந்த ஒரு மாதிரி லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே அப்படியே அந்த கேப்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெதுவடை வந்து உளுந்து ஊற வச்சு அரைச்சி டைமு வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு டீ போடுற டைமில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உடனடி மெதுவடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மைக்கு கொடுக்குறேன். பார்க்கும்போதே நாக்கில் வந்து எச்சில் வருது. அவ்வளோ அழகாக செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. அந்த மேலே அப்படியே அவ்வளோ அழகான அந்த லேயர் சூப்பராக இருக்குது. உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவலாக நம்ம சொல்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அட்டகாசமான ரெசிபி விலாக் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும். எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.